வணக்கம் அன்பு நண்பர்களே. கர்ம வினையை மாற்ற முடியுமா, தீர்க்க முடியுமா, அல்லது அழிக்க முடியுமா? அப்படி பக்தர்களோட கர்ம வினையை முழுவதுமாக மாற்றிய அழித்த மகான்களின் அற்புதங்களை நாம் பார்க்கலாம். ஒரு முறை பகவான் ரமண மகரிஷி மலைவலம் போயிருக்கும் போது அவர் கூட ஒரு பக்தர் ராமச்சந்திர ஐயருங்கிறவர் கூட போயிருந்தாரு. அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு சந்தேகம். பகவான்கிட்ட கேட்டார், பகவானே, ஒருவர் தன்னோட கர்மாவை பிறப்பினால் ஏற்பட்டிருக்கும் தன்னோட விதியை முற்றிலுமா மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டார். பகவான் டக்குன்னு சொன்னார், ஆஹா, நிச்சயமாக 100% மாற்றிக்க முடியுமே அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு சிறிது நேரம் மௌனமாக நடந்தார். பின்பு மீண்டும் பக்தர்கிட்ட சொன்னார், கர்மா ஒருவரை 2 விதங்களில் பாதிக்குது. ஒன்று, கடந்த கால நிகழ்வுகள், ஒருவர் செய்த வினைகள், வெற்றி தோல்வி மற்றும் அதற்கான முயற்சிகள், அடுத்தவருக்கு செய்யும் துன்பம் போன்றவற்றால் வரும் கர்மா ஒரு புறம். அதே போல எதிர்கால திட்டங்கள், ஆசைகள், லட்சியங்கள், அதை அடைவதற்காக செய்யும் முயற்சிகள், அதனால் விளையும் கர்மாக்கள் மறுபுறம். பிராரப்த கர்மாவை ஒருவர் முயற்சி பண்ணி நிர்மூலம் பண்ணிட்டா மீதி 50% கர்மா மட்டும்தான் பாக்கி இருக்கும். பழசு அழிஞ்சது மாதிரி புதுசும் அழிஞ்சிரும்னு ஒருத்தர் உறுதி ஏத்துக்கிட்டா எஞ்சி இருப்பது நிகழ்காலம் மட்டும்தானே அப்படின்னு கேட்டார் பகவான். அப்பதான் அந்த பக்தர் மிக முக்கியமான அந்த கேள்வியை முன்வைத்தார். பகவானே, கர்மாவை அழிப்பதுங்கிறீங்களே, அது எப்படி? பகவான் புன்னகையோடு சொன்னாரு, உனக்கு நிகழ்ற எதுவா இருந்தாலும் மனசளவில் எந்த எதிர்ப்பும் எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படியே ஏற்றுக்க. எது நிகழ்வதாக இருந்தாலும் அது கடவுளோட விருப்பத்தால் மட்டும்தான் நடக்குதுன்னு பக்குவத்தோடு இரு. இப்படி இருந்தேன்னா நாளாக நாளாக கர்மாக்கள் வலுவிழக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், அது தானா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தார் பகவான். பக்தருக்கும் உண்மை புரிஞ்சது. ஒரு நாள் ரமணாசிரமத்துக்கு ஒரு பக்தர் வந்திருந்தார். வந்து பகவான் முன்னாடி உட்கார்ந்தவர் தான் செய்த பாவங்கள் ஒவ்வொன்னாவும் மனசுல வந்துகிட்டே இருக்கவும் அதை நினைச்சு விசும்ப ஆரம்பிச்சவரு ஒரு கட்டத்துல பெரும் குரல் எடுத்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. சத்தம் போட்டு அவர் அழுகவும் ஆசிரமவாசிகள்லாம் திடுக்கிட்டு போயிட்டாங்க. பகவான் மௌனமா அசையாம அமர்ந்திருந்தார். அழுதுகிட்டே அந்த பக்தர் அப்படியேவும், பகவானே, இப்படி என்னை துக்கத்துல உழல வச்சிட்டீங்களே, எனக்கு விடிமோட்சமே கிடையாதா அப்படின்னு கதறாரு. அவர் பக்கம் திரும்பின பகவான் சொன்னாரு, அதுக்கு இங்க வந்துதான் அழணுமா அப்படின்னு கேட்டார். அந்த பக்தர் மறுபடியும் அழுதுகிட்டே சொல்றாரு, ஐயோ பகவானே, இனி நான் எங்க தான் போவேன்? நீயும் கைவிட்டுட்டா வேற எங்க தான் போவேன்? எனக்கு ஒரே கதி நீதான் நம்பி வந்திருக்கேன். எனக்கு வேற யார் எனக்கு விமோச்சனை கொடுப்பா? இனி நான் எங்க போவேன்? எனக்கு யார் இருக்கா அப்படின்னு கண் கலங்கி அழுகிறாரு. பகவான் மறுபடியும் அதை சட்டை செய்யாம அமைதியா இருக்கார். பக்தரோட அழுகை தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல பகவான் அவர் பக்கம் மெல்ல திரும்பி, இங்க பார், நான் உன் குருன்னு எப்பவாவது சொல்லியிருக்கேனா? உன்னை கரையேற்றுற பொறுப்பு எனக்கு இருக்குன்னு யார் சொன்னா? நான் என்னைக்காவது உங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்கேனா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பக்தர் மேலும் கலங்கி போய், ஐயோ பகவானே, நீங்க என்னை காப்பாத்துறேன்னா வேற யார் காப்பாத்துவா? நீங்க மட்டும்தான் என் பாவத்திலிருந்து என்னை காப்பாற்ற முடியும். நீங்க தான் என் குரு, நீங்க தான் என் குரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். உடனே பகவான், சரி, நான் தான் உனக்கு குருன்னா குரு தட்சணை எங்க? குருவுக்கு தட்சணை கொடுக்கணும்ல, அது எங்க அப்படின்னு கேட்டார். நீங்க எதையும் ஏத்துக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்களே, நான் எதை தர முடியும்? உடனே பகவான் சொன்னாரு, நீ தர்றத வேண்டாம்னு நான் இது வரைக்கும் சொன்னனா? உடனே பக்தர், இல்ல பகவானே, நீங்க எதை கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பகவான் சொன்னாரு, இப்ப தர்றேன்னு சொல்லிட்டு அப்புறமா பேச்சு மாறக்கூடாது. இல்ல பகவானே, சொல்ல மாட்டேன், கண்டிப்பா தர்றேன். உடனே ரமணர் சொல்றாரு, சரி, அப்போ நீ செஞ்ச புண்ணியம் எல்லாத்தையும் எனக்கு கொடு. உடனே பக்தர் சொல்றாரு, ஐயோ பகவானே, எந்த புண்ணியமே செய்யலையே அப்படிங்கிறாரு. இதோ பார், இப்பதானே பேச்சு மாற மாட்டேன்னு சொன்ன, குடு அப்படின்னு பகவான் சொல்றாரு. உடனே அந்த பக்தரும், சரி பகவானே, அப்படியே தர்றேன், எப்படி தர்றது அப்படின்னு கேட்கவும் பகவான் சொன்னாரு, நான் சொல்ற மாதிரி சொல்லு. இதுவரை நான் செஞ்ச எல்லா புண்ணியத்தையும் குரு தட்சணையா கொடுத்துட்டேன். இனி எனக்கு எந்த புண்ணியமும் இல்லை, இதை மனசார சொல்லு அப்படின்னாரு. அந்த பக்தரும் அதை அப்படியே மனசார சொன்னார். அதற்கடுத்து பகவான் அந்த அதிர வைக்கிற வாசகத்தை சொன்னார். சரி, இப்ப நீ இதுவரை செஞ்ச பாவம் எல்லாத்தையும் எனக்கு கொடு அப்படின்னார். அதை கேட்ட பக்தர் அப்படியே அலறிட்டார். சுத்தி இருக்க ஆசிரமவாதிகளுக்கெல்லாம் பெரும் அதிர்ச்சி. ஆனா பகவானோ விடாப்பிடியா, குடு குடு, உன்னெல்லாம் விட முடியாது, குடு அப்படிங்கிறாரு. பக்தர் கதறலோட, பகவானே, உங்களுக்கு தெரியாது, நான் பண்ண பாவத்தை எல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டா உங்க உடம்பு தாங்காது, நீங்க கேட்கறதுனால கொடுக்க முடியாது, கொடுக்கவே முடியாது அப்படின்னு உறுதியான குரல்ல கதறி அழுகிறாரு. பகவான் விடுறதா இல்லை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற, நான் சொன்னதை மட்டும் செய் அப்படிங்கிறாரு.
மறுபடியும் அந்த பக்தர், இல்ல பகவானே, என் பாவத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறார். உடனே ரமணர் சொல்றாரு, இத பார், குரு தட்சணையா நான் கேட்ட ரெண்டையும் தர்றதா இருந்தா தா, இல்ல ரெண்டையும் நீயே வச்சுக்கோ, இங்க இருந்து கிளம்பு, நான் உன் குரு கிடையாது அப்படிங்கிறார். இப்போ அந்த பக்தருக்கு வேற வழி இல்ல. பகவான் சொன்னதுக்கு உடன்பட்டு நான் இதுவரை செஞ்ச எல்லா பாவத்தையும் என் குருவுக்கு தட்சணையா கொடுத்துட்டேன், இனிமே என்கிட்ட எந்த பாவமும் இல்ல அப்படின்னு மனசார சொல்றார். சொல்லிட்டு கண்கள்ல கண்ணீர் தார தாரையா வலிய ஓடி போய் பகவான் காலடியில் விழுகிறார். தன் காலடியில் சரணடைந்த அந்த பக்தனை பார்த்து பகவான் சொல்றாரு, அப்புறம் என்ன ஓய், உமக்கு இப்ப எந்த பாவமும் இல்லை, எந்த புண்ணியமும் இல்லை, எல்லாம் சரிசமம் ஆயிடுச்சு, இதுக்கு பேர் தான் ஓய் முக்தி, இதை விட உனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தரோட கண்களையே உற்று பார்க்கிறார் அந்த மாறாத புன்னகையோடு. அதுவரை அழுதுகிட்டு இருந்த அந்த பக்தரோட முகத்துல ஒரு தெளிவு, மகிழ்ச்சி, அழுகை நின்று போச்சு. முகத்துல ஒரு சாஸ்வதமான ஒரு அமைதி. எழுந்து நின்றார். ரமணர் அப்படியே வலம் வந்துட்டு சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டார். அந்த தெளிந்த அமைதியோட, மாறாத புன்னகையோட அங்கிருந்து கிளம்பினார். அதுதான் ஆசிரமவாசிகள் அந்த நபரை கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறம் அவர் ஆசிரமத்துக்கு வரவும் இல்லை, அவரை யாரும் பார்க்கல. இன்னொரு சந்தர்ப்பத்துல ரமணர்கிட்ட ஒரு பக்தர் கேட்டாரு, எங்க கஷ்டத்தை எல்லாம் போக்கத்தானே உங்ககிட்ட வர்றோம், வேண்டுறோம், அதுக்கு பலனே கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது பகவான் கருணையோட சொல்றாரு, ஒருத்தனோட பாவை சுமை ஒரு ஞானியோட சாநித்தியத்துக்குள்ள வருதுன்னா கணிசமா குறையும். ஞானிக்குன்னு தனி சங்கல்பம் எதுவும் கிடையாது. அப்படி இருந்தாலும் அவனோட சாநித்தியம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அவன் பேசாம சும்மா இருந்தாலும் கூட அவன் சாநித்தியத்துக்கு வந்துட்டா வந்தவனோட தலையெழுத்தே மாறும். ஞானியின் அருகாமை அவனை காப்பாற்றும், சாந்தி தரும், பக்குவம் உள்ளவனுக்கு ஆன்மானுபம் தரும். எல்லாம் தானாவே நடக்கும். ஆனா ஞானிக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஞானியும் பக்தர்களை காப்பாத்துவான், ஆனா சங்கல்பத்தினால இல்ல, அவனோட சாநித்தியத்தினால. அப்படின்னு ஞானிகளை தேடி போற பக்தர்களோட தலையெழுத்தே எப்படி மாறுது அப்படிங்கிறத ரமணர் தெளிவா சொன்னாரு. திருவண்ணாமலை யோகி ராம் சுரத்குமார் ஒரு உன்னதமான மகான். விசிறி சுவாமியார் என்று அன்போடு பக்தர்களால் அழைக்கப்பட்ட இவர் தன்னோட பக்தர்கள் நலனுக்காகவும் அவர்களுடைய பாக்கியத்திற்காகவும் ஏராளமான அற்புதங்களை செஞ்சிருக்கார். யோகி ராம் சுரத்குமார் கிட்ட ரொம்ப பிரியமாகவும் நேசமாகவும் ஒரு நாய் இருந்தது. தினமும் சாயந்தரம் ஆச்சுன்னா இவரை தேடிக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு குலைந்து கொண்டே இவர்கிட்ட வந்துடும். இவரும் பாசத்தோடும் அருளோடும் தான் வச்சிருக்க உணவிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து அந்த நாய்க்கு கொடுப்பாரு. சாப்பிட்டுட்டு அவர் காலடியிலே படுத்துக்கிறோம். இரவு வந்ததும் தன்னோட இருப்பிடத்துக்கு திரும்பிடும். இது தினசரி நடக்கிற நடவடிக்கை. இது ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா சில நாட்களா அந்த நாய் யோகி ராம் சுரத்குமாரை பார்க்க வரவே இல்லை. அப்போ அந்த ஆசிரமத்தில் இருந்த ஒருத்தர் வாய் விட்டே கேட்டுட்டாரு, தினமும் மிகுந்த நேசத்தோடு ஒரு நாய் சுவாமிகிட்ட வருமே, அது எங்க போச்சு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கவும், அப்போ தரிசனத்துக்கு வந்திருந்த அடியார்கள்ல ஒருத்தர் சொன்னாரு, அந்த நாயை கார்பரேஷன்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே ஆசிரமவாசிகளுக்கெல்லாம் ஆச்சரியம். இது தினமும் வந்து யோகி ராம் சுரத்குமாரை பார்க்க வர்ற நாய், இவரோட அன்புக்குரிய நாயின்னு அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், ஒருவேளை சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அடியார் மறுபடியும் சொன்னாரு, கடை வீதியில இருக்கிறவங்க எல்லா விவரத்தையும் சொன்னாங்க அந்த நாயை பத்தி, அப்படி இருந்தும் கார்பரேஷன் ஆளுங்க அந்த நாயை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் ஆசிரமவாசிகள் எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாயிருச்சு. அடடா, இந்நேரம் அங்க போய் அது என்ன பாடுபடுதோ, சாப்பிட்டுச்சோ இல்லையோ, என்ன கஷ்டப்படுதோ அப்படின்னு ரொம்ப இரக்க சுபாவத்தோட சொன்னாரு. அப்போ அமைதியான குரலில் யோகி ராம் சுரத்குமார் சொன்னாரு, இந்நேரம் அது செத்துருக்கும் அப்படின்னாரு. மீண்டும் ஒரு கனத்த மௌனம். உடனே ஒரு ஆசிரமவாசி எல்லாரையும் சமாதானப்படுத்துவதற்காக சொன்னாரு, தினமும் ஒரு பெரும் ஞானியோட கையில அது சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுருக்கு, ஞானியின் அன்பை பெற்றிருக்கு, யோகி ராம் சுரத்குமார் அவர்களோட அருகாமையை பெற்றிருக்கு, அதனால அதுக்கு அடுத்த பிறவி வந்து மிக உயர்ந்த பிறவியா அமையும், மிக நல்ல பிறவியா அமையும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ யோகி ராம் சுரத்குமார் கண்களை மூடி பத்மாசனத்தில் தியானத்தில் அமர்ந்தார். சில நிமிடங்கள் அந்த இடத்தில் அமைதியும் மௌனமும் சூழ்ந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு கண்களை திறந்த யோகி ராம் சுரத்குமார் தனது வலது கையை மேலே உயர்த்தி சொன்னார், நோ பெர்த் அப்படின்னு சொன்னார். சுத்தி இருந்த அடியவர்கள், ஆசிரமவாசிகள் எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமும் நம்ப முடியாத ஒரு
வியப்பும் ஏற்பட்டுச்சு. தன்னை நேசித்த ஒரு பிராணிக்காக, தன்னையே கதியாக நேசித்த ஒரு பிராணிக்காக பிறப்பற்ற நிலையை அருளியுள்ளார் யோகி ராம் சரத்குமார் என்று அனைவருக்கும் புரிந்தது. பிறப்பு இறப்பு சக்கரத்தை நிறுத்த ஞானிகளால் முடியும். யோகி ராம் சரத்குமார் அவர்கள் சொல்லுவாரு, ஒரு ஞானியோட சின்ன செயல் கூட இந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய மாறுதல்களை உருவாக்கிடும். ஏன்னா எங்களுடைய ஒவ்வொரு செயலும் கடந்த காலம், நிகழ்காலம் அண்ட் எதிர்காலம், இது மூணு கூடயும் ரொம்ப சூட்சுமமான தொடர்புகளை உள்ளடக்கியது. ஒரு பக்தரோட தலையெழுத்தை மாத்தணும்னாலோ அவருடைய கஷ்டத்தை போக்கணும்னாலோ நாங்க ஒரு சின்ன செயல் செஞ்சா மட்டும் போதாது, அது சார்ந்து இந்த பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான செயல்களையும் தொடர்பு படுத்தி அதை சரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதனாலதான் அவர் சொல்லுவாரு, ஞானியின் செயல்கள் புதிரானவை, ஞானி நெருப்பு போன்றவன், அவன்கிட்ட விளையாடக்கூடாது அப்படிம்பார். அதே போல திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகள் பல்வேறு அற்புதங்கள் மூலமா தன் பக்தர்களோட தலையெழுத்தையும் கர்ம வினைமையும் மாற்றியும் தீர்த்தும் வைத்திருக்கிறார். ஒரு முறை ரேணு அப்படிங்கிற பக்தர் சேஷாத்ரி சுவாமி காலில் விழுந்து மானசீகமா வேண்டிக்குவாங்க, என்னோட பாவமெல்லாம் எப்ப தொலையும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. பிறர் மனதில் நினைப்பதை படிக்க தெரிந்த சேஷாத்ரி சுவாமிகள் அமைதியா அதை கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப இன்னொரு பக்தர் கையில திருநீரும் பன்னீர் கோலையையும் கொண்டு வருவாரு. அது ரெண்டையும் சுவாமி பாதத்துல வச்சவனே சேஷாத்ரி சுவாமிகள் திருநீரை எடுத்து தன் தலை முழுக்க அபிஷேகம் பண்ணிக்கிடுவாரு. அந்த பன்னீரை எடுத்து தன் உடம்பு முழுக்க ஊத்திக்கிடுவாரு. அப்போ அங்க புதிதாக வந்திருந்த அந்த பக்தர் அந்த திருநீர்ல நமக்கு கொஞ்சம் கிடைக்கும், இதன் மூலமா நமக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் நினைச்சத மனசுல படிச்சுட்டாரா என்னமோ, சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு சின்ன துகள் கூட கீழே விழுந்துராதபடிக்கு அத்தனை திருநீரையும் தன் உடம்பு முழுக்க பூசிக்கிட்டாரு. அந்த பக்தரோ சரி பரவாயில்ல, அந்த காகிதத்தை தூக்கி போடுவாரு, அதை எடுத்தாவது அதுல ஒட்டி இருக்கிறத எடுத்து நம்ம பூசிக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா சுவாமிகள் அந்த காகிதத்தை தூக்கி போடவே இல்லை, எடுத்து மடிச்சு உள்ள வச்சுக்கிட்டாரு. கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துருந்தவரு பக்கத்துல இருந்த ரேணு கிட்ட சொன்னாரு, ராமேஸ்வரம் போ, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கே தோஷத்தை போக்குன இடம், உன் தோஷத்தை போக்காதா, ராமேஸ்வரம் போ அப்படின்னு சொல்லுவாரு. ஆகா, நம்ம வேண்டிக்கிட்டதுக்கு பலனை சொல்லிட்டாரு அப்படின்னு மனமகிழ்ந்து போன ரேணு ராமேஸ்வரம் போறதுக்கு செலவுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ சுவாமிகள் சொன்னாரு, ராமா ராமா ராமான்னு சொல்லு, எல்லாம் தானா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக பார்த்தாரு. அப்ப நடந்து போகும்போது தன் கையில் இருந்த அந்த திருநீரின் காலி காகிதத்தை எடுத்து ஓரமா தூக்கி வீசுவார். அந்த திருநீரையும் பன்னீரையும் கொண்டு வந்திருந்த அந்த பக்தர் வேகமா ஓடி போய் அந்த காகிதத்தை எடுக்க நினைச்ச அந்த நிமிடம் சேஷாத்ரி சுவாமி ரௌத்ரமா மாறிடுவாரு. டேய் நில்றா, அந்த காகிதத்தை எடுக்காத, தொட்ட உன்னை பாம்பு கடிக்கும் அப்படிம்பாரு. ஆடி போயிடுவார் அந்த பக்தர். அடாடா, நமக்கு எதிர்காலத்துல பாம்பு கடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கர்ம வினையவோ ஒரு விதியவோ சுவாமிகள் அந்த விபூதி அபிஷேகம் மூலமா தனக்கு தீர்த்து வச்சிருக்காரு. அந்த கர்மத்தை தீர்த்து தூக்கி போட்டிருக்காரு. திருப்பி தான் தொடுவதன் மூலமா அந்த கர்மா மறுபடியும் எனக்கு தொடர்ந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் சுவாமிகள் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு, அண்ணாமலையாரே நீ என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு சொல்லி விடைபெற்றாரு. இப்படியாக கர்ம வினை தீர்த்த மகான்களின் அற்புதங்கள் ஏராளம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.